all. Today's story is setting 7th standard student as Hema. அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு மாணவி கா மோனிகா. நூல் விமர்சனம். Unit is 10. ஒற்றுமையே பலம். A deer, a crow, a mouse and a turtle were good friends. ஒரு மான், ஒரு காகம், ஒரு எலி மற்றும் ஒரு ஆமை நல்ல நண்பர்களாக இருந்தன. One day the deer went out to grass. ஒரு நாள் மான் மேய்ச்சலுக்கு சென்றது. He was caught in a hunter's net. வேட்டைக்காரனின் வலையில் சிக்கியது. In the evening, the deer did not return to meet his friends. இதனால் மாலை மான் தனது நண்பர்களை சந்திக்க வரவில்லை. The mouse said to the crow, "Fly over the trees and find out what happened in my friend deer. Come back and set the position." எலி காகத்திடம், நீ மரங்களுக்கு மேல் சென்று நம் நண்பன் மான் என்ன ஆனான் என்று பார்த்து திரும்பி வந்து நிலைமையை சொல் என்றது. The crow searched here and there. காகம் அங்கும் இங்கும் தேடியது. Say the deer trapped in a net. கடைசியில் மான் வலையில் சிக்கியிருப்பதை கண்டது. Come back and said, "Deer is trapped in a net." அது திரும்பி வந்து நம் நண்பன் மான் வேட்டைக்காரனின் வலையில் சிக்கியிருக்கிறது என்றது. Said the crow, take this mouse on my back and fly with him to the deer. காகம், எலியை நான் என் முதுகில் சுமந்து கொண்டு மானிடம் செல்வேன் என்றது. Yes, this is a good idea, said the mouse. ஆம், இது ஒரு நல்ல யோசனை, அப்படியே செய்வேன் என்றது. The crow took the mouse on his back and fly with him to the deer. காகம் எலியை தன் முதுகில் சுமந்து கொண்டு மானிடம் சென்றது. The mouse bit together the net, deer free. எலி வலையை கடித்தது, மான் விடுவிக்கப்பட்டது. The 4 friends were happy. 4 நண்பர்களும் மகிழ்ச்சி அடைந்தன. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஆபத்தில் உதவனே உண்மையான நண்பன். Moral: a friend indeed is friend indeed. Thanking you.